சிறந்த தானம் எதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்டி கொடுப்போர் உயிர் கொடுப்போர்னு சொல்லுவாங்க. கண்தானம் தான் சிறந்த தானம்னு சொல்லுவாங்க. எல்லா தானமுமே ரொம்ப சிறந்த தானம் தான். அதுல குறிப்பா இந்த ரத்த தானம் ரொம்ப உன்னதமானது, புனிதமானது. ஏன்னா எனக்கு முன்னாடி பேசின அனைவரும் சொன்ன மாதிரி நீங்க கொடுக்கிற ஒரு யூனிட் பிளட் 4 பேருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு வல்லமை பெற்றது. இது ரொம்பவே பாத்தீங்கன்னா ரத்தம் தேவை. ரத்தம் இல்லாமல் நிறைய உயிரிழப்புகள் நம்ம இந்த நாட்டில் இன்னமும் கூட இருக்கு. குறிப்பா யார் யாருக்கெல்லாம் நம்ம ரத்த தேவைப்படுதுன்னா, ஒரு சின்ன குழந்தையிலிருந்து வயதானவர் வரை யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் திடீர்னு தேவைப்படக்கூடிய சூழல் உருவாகலாம். பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் தாலசீமியா போன்ற சில நோய்கள் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு அடிக்கடி ரத்த தானம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ஸ், சாலை விபத்துகள் அடிபட்டு திடீர்னு ரத்த தானம் தேவைப்படுற சூழல் ஏற்படலாம். குறிப்பா மகப்பேறுல இருக்கிற பெண்கள் அந்த குழந்தை பிரசவிக்கும் பொழுது சில சமயம் அதிக குருதி இழப்பு ஏற்படும் பொழுது அங்க நம்ம கொடுக்கிற அந்த பிளட் அந்த தாயின் உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த வல்லமை பெற்றது. அந்த அளவுக்கு ஒரு புனிதத்தன்மை உடைய இந்த தானம் தான் இந்த ரத்த தானம். இன்னைக்கு நானும் இந்த தினத்துல ரத்தம் கொடுக்கறதுல நினைச்சு உண்மையை பெருமைப்படுறேன். நிறைய பேருக்கு ரத்தம் கொடுக்கறதுல ஒரு சின்ன தயக்கம். ஏன்னா அந்த ஊசி பார்த்து நிறைய பேருக்கு கொஞ்சம் பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பிளட் டொனேஷன் கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை எனக்கு, ஆனா அந்த ஊசி மட்டும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அதுவும் ரத்தம் எடுக்கிறப்ப அந்த ஒயிட் போர் அந்த கொஞ்சம் பெரிய நீடலா இருக்கும், அது கொஞ்சம் வலி இருக்கும். அந்த வலியை நீங்க பொருட்படுத்தாம அந்த வலியை தாங்கிக்கிட்டு நீங்க டொனேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா 4 உயிர்களை காப்பாற்ற முடியும். அதனால தயவு செய்து இதெல்லாம் அந்த சின்ன தயக்கம், உங்க மென்டல் பிளாக்ல இருந்து வெளியே வாங்க. அந்த ஒரு தடவை கொடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது பழகிரும். கண்டிப்பா நம்ம இந்த தினத்தோட ஒரு தீம் என்னன்னா வாலண்டரி பிளட் டொனேஷன். ஏன் நம்ம திரும்பவும் வாலண்டரி பிளட் டொனேஷன் எம்பசிஸ் பண்றோம்னா, இதற்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலா நிறைய பேர் அடிக்கடி பணத்துக்காக நிறைய பேர் பிளட் டொனேட் பண்ணுவாங்க. அந்த சூழல்ல பாத்தீங்கன்னா நிறைய நோய் தொற்றுகள், ஏன்னா டைரக்டா ஒருத்தருக்கு இருக்கிற நோய் நம்ம இன்னொருத்தரோட உடல்ல டைரக்டா ரத்தம் மூலம் செலுத்துறதுனால அந்த நோய் தொற்றுகள்லாம் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனாலதான் நம்ம தன்னார்வலர்கள் மூலமா வாலண்டரி பிளட் டொனேஷனா நம்ம எம்பசிஸ் பண்றோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உலகளாவிய வாலண்டரி பிளட் டொனேஷனை தான் நம்ம எம்பசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் கண்டிப்பா சொல்லணும். இந்த ரத்தத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இந்த ரத்தத்துக்கு மட்டும்தான் ஏழை பணக்காரன், மேல் ஜாதி கீழ் ஜாதி, இந்த மதம் அந்த மதம் எந்த பாகுபாடும் கிடையாது. ஒரு ரத்தம் தேவைன்னா நம்ம என்ன கேட்கிறோம், இந்த பிளட் குரூப் மேட்ச் ஆனா போதும். அந்த ஒரு சமத்துவ ஒரு பெரிய ஒரு நீதியே இந்த ரத்த தானத்துல இருக்கு, அடங்கி இருக்கு. இதை நம்ம ஏற்கனவே நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட ஒரு விழாவில் இதை பத்தி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த சமத்துவம், நம்ம சமத்துவம் சமூக நீதி தான் நம்ம இந்த அரசோட ஒரு அடிப்படை கோட்பாடு. அதுவும் இந்த ரத்த தானத்துல அந்த சமத்துவமும் இருக்குங்கிறத நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்துல போன வருடம் 50 தடவைக்கு மேல பிளட் டொனேட் பண்ண அவங்களுக்கெல்லாம் நம்ம பாராட்டுகளும் சான்றிதழும் வழங்க போறோம். இந்த சான்றிதழோ அந்த கேடயமோ பெரிய விஷயம் இல்லை. கண்டிப்பா நீங்க கொடுக்கிற ரத்தத்துக்கு விலை மதிப்பே இல்லை. எதுக்காக இந்த விழாவில் நம்ம அந்த ஒரு சர்டிபிகேட்டும் அந்த கேடயம் கொடுக்கிறோம்னா, இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் வாலண்டரி பிளட் டோனரா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னார்வலர்களா நம்ம முன்வந்து வாலண்டரி பிளட் டொனேட் பண்றப்பதான் நம்ம தமிழ்நாடு இந்த மாநிலத்தோட இந்த ரத்த தேவையை நம்ம பூர்த்தி பண்ண முடியும். இதற்காக இன்று ஒரு பிரத்யேக நம்ம வெப்சைட் லான்ச் பண்ணிருக்கோம், ஒரு QR கோட் லான்ச் பண்ணிருக்கோம். இது அனைத்து இளைஞர்களும் பெரியவர்களும் மகளிர் கூட பெண்கள் கூட நீங்க ரத்த தானம் செய்யலாம். சொன்ன மாதிரி 4 மாதங்களுக்கு ஒரு முறை நீங்க ரத்த தானம் செய்ய முடியும். இந்த QR கோட் மூலமாக, இந்த வெப்சைட் மூலமாக நீங்க தன்னார்வலராக நீங்க பதிவு செஞ்சுட்டு தயவு செய்து நீங்க ரத்த தானம் செய்ய முன்வரணும்னு நான் இந்த விழாவின் மூலமா நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் இந்த விழாவின் நாயகர்களாகிய இந்த போன வருடம்
சாதனையாளர்கள் 50 தடவை மேல பிளட் டொனேட் பண்ண உங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.